ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சின்ன வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே நல்லெண்ணெய் தான். கொஞ்சமாக நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா காயட்டும். இப்போ காஞ்சதும் ஜீரகம், வரமிளகா, காரத்துக்கு வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போதும். அடுத்து 10 பல் பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வேகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சிம்லேயே. இப்போ வதங்கினதும் சின்ன வெங்காயம் நிறையா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்து நம்ம இதோட வதக்கிக்கலாம். சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வதங்கட்டும். ஓரளவு கலர் மாறிடுச்சு. இப்போ புளி நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். புளி கொஞ்சம் கூட போட்டேன். நீங்கள் ஒரு புளியாங்கொட்டை சைஸ் புளி இருந்தால் போதும் நமக்கு. ரொம்ப போட்டிங்கன்னா புளிக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் அதில் தக்காளி ஒன்று சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம்தான். நான் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இதோட வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வதங்கினதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. முன்னாடியே உப்பு போட்டிருக்கேன், அதனால் தேவைப்படாது. இது நம்ம நேவாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதை நேவாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, அப்புறமா சிம்மில் வச்சுக்க நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 4 நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம். இப்போ அரைச்ச சட்னியை நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்க வைக்கிறது உங்கள் விருப்பம்தான். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான். இல்லைனா தாளித்து விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான சின்ன வெங்காய சட்னி. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.